காலணி வாங்க நினைத்தேன். ஆனால் வேலைப்பளுவால் நேரம் கிடைக்கவில்லை. ஒரு வழியாக ஒரு நாள் நேரம் கிடைத்தது. அன்றைக்கு எனக்கு சம்பளம் வந்திருந்ததாலும் அன்று விடுமுறை நாள் என்பதாலும் கொஞ்சம் எளிமையான உடை அணிந்து கொண்டு அருகில் உள்ள ஒரு கடைக்கு சென்றேன். கடையில் பெரிதாக கூட்டமில்லை. 4 அல்லது 5 விற்பனையாளர்கள் இருந்தார்கள். நான் காலணி வேண்டும் என்று கேட்டேன். ஆனால் யாரும் கண்டுகொள்ளவில்லை. 2-3 முறை கேட்ட பிறகுதான் ஒருவர் என்னை ஒரு மாதிரியாக பார்த்து இல்லை என்று சொல்லிவிட்டார். அப்போதுதான் எனக்கு புரிந்தது, என் உடையை பார்த்து இவன் வாங்க மாட்டான் என்று முடிவு செய்து விட்டார்கள் போல. இனிமேல் இவர்களிடம் எதுவும் வாங்க வேண்டாம் என்று நினைத்து மன வருத்தத்துடன் கடையிலிருந்து வெளியே வந்தேன். நடந்து கொண்டிருக்கும் போது மனதில் பல கேள்விகள் எழுந்தன. எளிமையான உடை அணிந்தால் இப்படித்தான் நடத்துவார்களா என்ற சிந்தனையில் நடந்தேன். அப்போது ஒரு பெரிய பிரபலமான செப்பல் கடையை பார்த்தேன். அங்கு விலை அதிகமாக இருக்கும் போல என்று தயங்கினேன். இருந்தாலும் இவர்களாவது நம்மை மரியாதையாக நடத்துகிறார்களா என்று பார்க்கலாம் என்று நினைத்து உள்ளே சென்றேன். அந்த கடையில் எனக்கு கிடைத்த வரவேற்பு முற்றிலும் மாறுபட்டது. அவர்கள் மிக மரியாதையுடன் பேசினார்கள். நான் வாங்கியது வெறும் 200 ரூபாய் செப்பல் தான். ஆனால் அதற்காக அவர்கள் என் காலை பிடித்து செப்பலை அணிவித்து காட்டினார்கள். அந்த மனிதநேயமும் மரியாதையும் என்னை மிகவும் நெகிழறைத்தது. இன்றுடன் 10 வருடங்களாகிவிட்டன. அந்த நாளிலிருந்து இதே கடையில்தான் நான் செப்பல் வாங்கி வருகிறேன். ஒவ்வொரு முறையும் செப்பல் வாங்கும் போதும் அந்த முதல் நாளின் நினைவு என் மனதில் புதிதாக வந்து நிற்கிறது.